ஹே கைஸ், நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபேன் கோஜோ vs நருட்டோ கிராஸ் ஓவர் டவுட் கேட்டிருந்தாரு. நருட்டோவோட ட்ரூத் சீக்கர் ஆப்ஸா கோஜோவோட ஃபாலிங் பிளாசம் எமோஷனை வச்சு தடுக்க முடியுமான்னு. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள பயங்கரமான பவர் லாஜிக் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ரெண்டு பவருமே வேற வேற யூனிவர்ஸ்ல இருந்தாலும் லாஜிக்கா பார்த்தா யார் வின் பண்ணுவா. இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டு டிட்லி டெக்னிக்கை பத்தியும் யாரோட பவர் சுப்பீரியர்னு பார்ப்போம். முக்கியமா கோஜோ இந்த ஃபாலிங் பிளாசம் எமோஷனை எப்ப யூஸ் பண்ணாரு, அதோட சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட். மாங்கா படிக்காம அனிமி மட்டும் பார்க்குற ஃபேன்ஸுக்கு இந்த டெக்னிக் பத்தி சில விஷயம் தெரியாம இருக்கலாம். ஆக்சுவலா அனிமில சிபியா இன்ஸ்டன்ட் ஆர்க்ல தான் டாகனுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணும்போது நவபிரா ஜெனின் இதை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா நம்ம கோஜோ சத்தரோ இந்த டெக்னிக்கை சுக்குனாக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணியிருப்பாரு. அனிமில இன்னும் இது வராத ஒரு எபிக் மொமெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கோஜோ எப்ப இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணா இந்த டெக்னிக்கோட பவர் என்னன்னு பாத்திரலாம். ஆக்சுவலா சுக்குனா வெர்சஸ் கோஜோ ஃபைட்ல சுக்குனாவோட டொமைன் எக்ஸ்பென்ஷனுக்குள்ள கோஜோ சிக்கிப்பான். இப்போ சுக்குனாவோட க்ளீவ் அண்ட் டிஸ்மேண்டில் அட்டாக்கை தடுக்க கோஜோ ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ணுவான். அதுதான் அந்த ஃபாலிங் பிளாசம் எமோஷன். இந்த டெக்னிக்கை பிக் 3 ஃபேமிலிஸா இருக்க ஜெனின், கோஜோ, காமௌண்ட் இந்த 3 கிளானுமே தங்களோட சீக்ரெட் டெக்னிக்கா இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது சிம்பிள் டொமைன் மாதிரி கிடையாது. இது உங்க பாடியை சுத்தி ஒரு கர்ஸ் எனர்ஜி லேயரை ஃபார்ம் பண்ணி எந்த ஒரு அட்டாக்கும் உங்க மேல படம் வந்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்கா கவுண்டர் பண்ணி டிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ சுக்னாவோட இன்ஃபினிட்டி ஸ்லாஷையே கோஜோ கொஞ்ச நேரத்துக்கு இதை வச்சு தான் தடுத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படிப்பட்ட சுக்னாவோட இன்ஃபினிட்டி ஸ்லாஷையே தடுக்க முடிஞ்ச இந்த டெக்னிக்கால நருட்டோவோட ட்ரூத் சீக்கர் ஆப்ஸ் இதை வந்து உடைக்க முடியுமா? நருட்டோவோட ட்ரூத் சீக்கர் ஆப் இது சேஜ் ஆப் 6 பாத் மோட்ல தான் இவனுக்கு கிடைக்கும். இது நம்ம ஊர்ல இருக்கிற பஞ்சபூத மாதிரி 5 நேச்சர் எலமெண்ட் பிளஸ் இன்யாங் ரிலீஸும் சேர்ந்து ஒரு அல்டிமேட் வெப்பன். இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது மேல எந்த எனர்ஜி பட்டாலும் அது கேன்சல் ஆயிடும். செஞ்சுட்சு நேச்சர் எனர்ஜி இல்லாத எந்த நிஞ்சுட்சுவும் இது மேல ஒர்க் ஆகாது. சிம்பிளா சொல்லணும்னா, இது பட்ட எந்த மேட்டரா இருந்தாலும் அது எரேஸ் ஆயிடும். இப்பதான் கிளாஷே. ட்ரூத் சீக்கர் ஆப்ஸ் விசஸ் ஃபாலிங் பிளாசம் எமோஷன். ஃபாலிங் பிளாசம் எமோஷனோட லாஜிக் என்னன்னா, எதிரிகிட்ட இருந்து வர்ற எந்த ஒரு அட்டாக்கையும் காஸ் எனர்ஜியை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்றது. இதுதான் இதோட மெயின் பவரே. ஆனா ட்ரூத் சீக்கர் ஆப்ஸ்ல இருக்கிற இன்யாங் ரிலீஸுக்கு ஒரு பவர் இருக்கு. அது முன்னாடி வர்ற எந்த ஒரு காஸ் எனர்ஜியையுமே நல்லிஃபை பண்ணிடும், அதாவது 0 ஆக்கிடும். ஸோ கோஜோ இந்த டெக்னிக்கை வச்சு ஆப்ஸை தடுக்க ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கு தான் 90% சான்ஸ் அதிகம். ஏன்னா ஃபாலிங் பிளாசம் எமோஷனோட எனர்ஜியவே இந்த ஆப்ஸ் தொலைச்சிக்கிட்டு போற அளவுக்கு சக்தி இருக்கு. ஆனால் கோஜோவோட இன்ஃபினிட்டி, அதாவது அந்த லிமிட்லெஸ் பவரே ஸ்பேஸை மட்டும் தான் மனிப்புலேட் பண்ணும். ஆனால் அந்த ட்ரூத் சீக்கர் ஆப்ஸ் டைமென்ஷனையே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, பியூர் லாஜிக் படி பார்த்தா ட்ரூத் சீக்கர் ஆப்ஸ் கோஜோவோட ஃபாலிங் பிளாசம் எமோஷனையே பிரேக் பண்ணிடும். ஆனால் கோஜோ ஒரு ஜீனியஸ். அவர் வேற ஏதாவது ஒரு ட்ரிக்கை வச்சு கவுண்டர் பண்ணதான் சான்ஸ் அதிகம். நருட்டோவோட 6 பாத்ஸ் பவரா இல்லை கோஜோவோட 6 ஐஸ் பவரா, யாருக்கு வின் கிடைக்கும்? கமெண்ட்ல உங்க ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அனிமி பிரேக் டவுன்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம நிகிலோரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.